நிறைவு செய்தியாக கோவாவை ஆளும் மாநிலமாக பாஜக ஆளும் மாநிலமாக கோவா இருக்கிறது சார். அந்த கோவால பெனாலிம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்றாரு, இந்த பகுதியை மட்டுமல்ல கோவாவை முழுக்கதுமே சனாதனம் பேன் செய்யப்பட்டதாக நீங்க அறிவிக்கணும், சனாதன வழிபாடு இங்கு நடைபெறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசக்கூடிய காணொளி ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு சார். அதாவது இஸ்லாமியர்கள் ஜனத்தொகை கூடினால் என்ன ஆகும்? இந்துக்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும். கிறிஸ்தவர்கள் கூடினால் என்ன ஆகுங்கிறது ஏற்கனவே கோவா சாட்சி தான். கோவா இன்குசிஷன் 1560 போர்ச்சுகீஸ் லா உள்ள கொண்டு வந்து கோயில்களெல்லாம் இடித்து பிராமணர்களை எல்லாம் கன்வெர்ட் செய்து என்னெல்லாம் பண்ணினாங்கிறது போர்த்துகீசியர் இடித்த கோவில், கொன்று குவித்த பிராமணர்கள், கொன்று குவித்த இந்துக்கள், இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இன்னைக்கு அங்கேயும் செயின்ட் சேவியர்னுடைய விழா கொண்டாடப்படுகிறது. உடல் இருக்கிறது. செயின்ட் சேவியர்னுடைய உடல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வருகிறது. கோவா இன்குசிஷன்ங்கிறது ஒரு பெரிய கதை. இன்னைக்கு அதைத்தான் மீண்டும் சிலர் கொண்டு வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு ஆட்சியில இருந்து மதசார்பற்ற ஆட்சியா இருந்தாலும் கூட அதை பாராட்டுவதற்கோ போற்றுவதற்கோ மனம் இல்லாதவர்கள் தான் இவர்கள். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த பன்முகத்தன்மைக்கு ஆபத்து என்பது குரூசேட் ஜிஹாத் என்ற வார்த்தை இருக்கிற வரை இவர்கள் பன்முகத்தன்மைக்கு ஆபத்தானவர்கள். அந்த பன்முகத்தன்மைக்கு இன்னைக்கு ஆபத்து வரும். யாரோ ஒருத்தர் அது கோவா நேச்சர்ல இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேற. மாநிலத்தில் அப்படி ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வந்துட முடியாது, அதெல்லாம் வேற. ஆனாலும் கூட குரல் வருதுன்னு சொன்னா எங்கேந்தோ தூண்டி விடப்படுகிறார்கள். இன்னைக்கு இப்போ அந்தமான் நிக்கோபார் தூண்டி விடப்பட்ட வீடியோ பார்க்குறோம். ஏற்கனவே சோனியா காந்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி அங்கே போய் ஒரு வீடியோ போட்டுருக்கிறாரு. அதனால எந்த இடத்துல எப்படி அமைதியின்மையை உருவாக்குவது என்ற தூண்டுதல் இங்கே. இதே கோவா அரசாங்கம் யாரோ ஒரு ஆள் தவறாக பேசினதுனால மாநிலம் தாரி அதே போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இந்துக்களுக்கு ஒரு நீதி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதியா இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி கூட்டம் எழுந்திருக்கும் போதே தலையில தட்டணும். அதை தட்டக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அநேகமா தட்டி விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.